மற்றபடி இன்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான ஒரு டார்க் தீம்ல தாங்க இருக்கு. டேஷ்போர்ட் எல்லாமே பிளாக் கலர் நமக்கு போயிருக்கு. ஏசி வந்து இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சுற்றி ப்ளஸ் ஸ்டேரிங்ல மட்டும் இந்த சில்வர் கலர் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே சில்வர் கலர்ல போயிருக்கு. மேலே ரூஃப் வந்து அந்த கிரேஜ் ஃபினிஷ்ல அப்படியே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. மறுபடியும் ரிவர்ஸ் கேமரா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கிடையாதுங்க. ஸோ டாப் ஆஃப் த லைன் ரேட்லையுமே ரிவர்ஸ் கேமரா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இல்லை. ஆனால் ஏசிஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஏசிஸ் கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் போர்ட் இதில் வந்துருது. 12 volt சாக்கெட் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் ஹோல்டர், கப் ஹோல்டர் இதெல்லாமே இங்கே போயிருக்கு. ஆம்ரெஸ்ட் அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் நமக்கு மேட்டு போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டேரிங்கு, ஹேண்டில்ஸ், ஹேண்ட் பிரேக் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலரில் போகிற மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ நீங்கள் ஒரு சிட்டி ரைடுக்கு ஒரு சின்ன காராக வேணும் அப்படின்னா இது ப்ரிஃபர் பண்ணலாங்க. இந்த டாப் வேணும் நல்லாவே இருக்குது. ஆன்ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6.25 அந்த ரேஞ்ச் தக்கன வரும் நமக்கு. ஸோ இந்த காருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. டீலர்ஷிப் பொறுத்து 30 to 50 வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு உங்கள் நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஷோரூம் போயிட்டு விசிட் பண்ணுங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ் பார்க்கலாம். க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் சைஸுங்க, சின்ன லெவல் ஆஃப் இருக்கு. ஏர் பேக் இங்கே 2 ஏர் பேக் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2025 அப்டேட்ல பேஸ் வேரியன்ட்லேருந்து 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ABS, EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல்டோவை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே மேனுவலாக வந்திருக்கு. பட் ஓகே, கொஞ்சம் லென்த் சின்னதுங்கவும் ஈஸி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இதுவே நீங்கள் சிலாரியோ, வேகனர் அந்த மாதிரிலாம் போயிட்டீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் லென்த் பெருசாக இருக்கும். அதில் வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லுவேன்.